அன்பான அதிசயம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் எக்கால தொனி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவழைக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுது நீ இந்த மக்களுக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவ வார்த்தைகள் அப்பா. அவர்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொன்றும் கிரியை செய்து ஒவ்வொரு மக்களும் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படி ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமேன். ஹல்லேலூயா. ஏசாயா 45:22 பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் கர்த்தராகிய இயேசுவின் சிலுவை மரணத்திலே நிறைவேறிற்று. ஒரு நபரை நோக்கி பார்த்தல் என்பது அந்த நபரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்றை அவரிடத்திலும் என்று நாம் பெற்றுக்கொள்கிற அந்த எண்ணத்தோடு நாம் ஒரு நபரை நோக்கி பார்க்கிறோம். நாம் நம்முடைய தேவைகள் அனைத்திற்காகவும் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டியவளாக இருக்கிறோம். ஏனெனில் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி நமக்கு இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17. நாம் எவற்றிற்காக கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும்? பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும்படி தேவ பிள்ளைகளுக்கு பரமபிதாவினால் வகுக்கப்பட்ட வழியானது ஜீவனுக்கு போகிற வழி, நெருக்கமான வழி, பெரும் பாதையான வழி, பரிசுத்த வழி, புதிதும் ஜீவனுமான மார்க்கம். ஊருக்கு போகும் வழி ராஜ பாதை, பூர்வ பாதைகள், நல்ல வழி, நீதியின் பாதை, சமாதான வழி. இந்த வழியில் அடிநடத்து வைக்கும் ஒவ்வொரு பிரயாணி அதன் யாதொரு இடத்திலும் வழுகி விடாமல், அதனின்று திசை கெட்டு போகாமல், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நேராக சீராக முன்னேறி செல்லும்படி அவன் அந்த வழியே நடந்து செல்கையில் அவனுடைய வழிகாட்டியாகிய தேவன் பிரயோஜனமாயிருக்கிறவர்களை அவனுக்கு போதித்து கொண்டே அவனோடு கூட செல்லுகிறார். இவ்வாறு நம்முடைய ஜீவிய யாத்திரையிலே வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஏசாயா 30:21 கூறி நேர்பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்லுகிற அவர் மேலேயே நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் நம்முடைய கண்களை நாம் பதித்திருப்போமாயின் நமது ஆவிக்குரிய பிரயாணம் பாதுகாப்பானதாயும் அதன் முடிவு மகிமையுள்ளதாகவும் இருக்கும். ஏசாயா 48:17 பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் நானே என்று உரைத்த ஆண்டவர் நம் வாழ்க்கை பயணம் வெற்றிகரமாக இருக்கும்படியாக நோக்கி பாருங்கள், கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், நிமிர்ந்து பாருங்கள் என்று சில ஆலோசனைகளை நமக்கு அளிக்கிறார். ஆகையினால் இன்று நாம் நோக்கி பாருங்கள் என்பதை குறித்து நன்றாக தியானிக்க போகிறோம். ஆம், இந்த உலகத்தில் நான் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன். யோவான் 12:32 என்று இப்பூமியில் இருந்த நாட்களில் தமது சிலுவை மரணத்தை குறித்து இயேசு கூறினார். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். யோவான் 3:14-15 என்று அவர் தமது மரணத்தினாலே நமக்கு உண்டாகும் ரட்சிப்பை குறித்து கூறுகிறார். நாம் அவரது சிலுவை மரணத்தை விசுவாசித்து அவரை நாம் நோக்கி பார்த்தால் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் அடைந்தோம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12. நாம் நம்முடைய முடிவான ரட்சிப்பாகிய சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும் வரை நம்முடைய கண்கள் யார் மீது இருக்க வேண்டும்? சிலுவையில் அறையுண்ட நம்முடைய இயேசுவின் மீதே இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய யாத்திரைக்கு நிழலாட்டமாக இருக்கிற அந்த இஸ்ரவேலருடைய வனாந்தர பிரயாணத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? மனமடிந்து
கர்த்தருக்கு மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அது நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அநேக கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் கடிக்கப்பட்டு அநேகர் மரித்தார்கள். ஆயினும் தேவனுடைய கட்டளையின்படி மோசேயினால் அந்த கம்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தபோது அவர்கள் தப்பி பிழைத்தார்கள். எண்ணாகமம் 21:4-9. ஆகையினால் பரம கானான் பரலோகத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருப்பதினால் கர்த்தருக்கு விரோதமாகவும் நம்மை நடத்தும்படி அவரால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாகவும் முறுமுறுத்து நாம் முறையிட்டு கொண்டிருப்போமானால் அவ்வழியிலும் கூட நம்மை அழித்து போடக்கூடிய சத்ருவின் அபாயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அடைப்பை பிடுங்குகிறவன் பாம்பு கடிக்கும் என்று பிரசங்கி 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிரமாணங்களை மீறும் பொழுது பிசாசினால் உண்டாகும் சாபங்களுக்குள்ளாக நாம் மாற்றப்படுகிறோம். பலவிதமான வியாதிகள் அந்த சாபத்திற்கு உட்பட்டவைகளாக நமக்கு நேரிடுகின்றன. ஆயினும் நம்மை மீட்கும்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கலாத்தியர் 3:13. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரமாணங்களை மீறி ஏதேனும் சாபத்துக்கு நீ உட்பட்டிருப்பாயானால் இன்றே உன்னை தாழ்த்தி உனக்காக சிலுவை மரத்திலே தூக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாயாக. அப்பொழுது அவருடைய கண்களிலே உனக்கு கிருபை கிடைக்கும். அவருக்கு பயப்படும்படிக்கு அவரிடத்தில் உனக்கு இரக்கங்களும் மன்னிப்பும் மீட்பும் உண்டு. ஜெயம். நம்முடைய வாழ்க்கையில் அனுதின ஜீவியத்தில் சத்ருவோடு உள்ள யுத்தங்களிலே வெற்றி சிறக்கும்படி நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். ராஜாவாகிய யோசபாத் தனக்கு நேரிட்ட ஒரு கடும் யுத்தத்திலே, எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று 2 நாளாகமம் 20:12 சொல்லுகிறார். தேவனை நோக்கி அவன் மன்றாடினான். ஜெயத்திற்காக தம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருந்த அவனுக்காக தேவன் எவ்வளவு ஆச்சரியமான விதத்திலே யுத்தம் செய்து மகத்தான ஜெயத்தை அவனுக்கு அளித்தார் என்பதை நாம் அறிவோம். நம்முடைய தேவன் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர். சங்கீதம் 24:8. அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். 2 கொரிந்தியர் 2:14. தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, உங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு இருக்கிறவராகிய கர்த்தராகிய இயேசுவை நீ நோக்கி பார்ப்பாயாகில் உனக்காக அவர் அந்த சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கும் ஜெயத்தை நீ கண்டு கொள்ளலாம். அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசேயர் 2:15. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதும் வேறுமானவர் உனக்காகவே ஜெயம் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:5-6. கர்த்தரின் புயமாகி அவர் சிலுவையின் வலு சர்ப்பத்தை வதைத்தார். ஸ்திரீயின் வித்தாகி அவர் சிலுவையில் அதன் தலையை நசுக்கி போட்டார். ஏசாயா 51:9. ஆதியாகமம் 3:15. நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயானால் சிலுவையில் உனக்காக அவர் சகித்த பாடுகளை நீ தியானிப்பாயில் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படும் சாத்தானுடைய திட்டங்கள் உன்னிலே பலன் செய்வதே கிடையாது. அவருடைய கல்வாரி ஜெயமே உன்னுடைய ஜெயமாக மாறும். அந்த ஜெயத்தை நீ முற்றிலுமாக சுதந்திரித்து கொள்ளும்படியாக அவரையே நீ என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுமே இயேசுவையே நீ நோக்கி பார்த்து கொண்டு வாழ வேண்டும். அவரை நோக்கி பார்க்கிற உனக்கு நிச்சயமாகவே அவர் வெற்றியை கொடுப்பார். நாம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம்முடைய ஜெயவேந்தராகிய கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 என்று ஆர்ப்பரித்து கொண்டே முன் செல்வோமாக. இவ்வாறு ஜெயம் கொள்ளுகிறவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை. மத்தேயு 16:18. கர்த்தருடைய இரகசிய வருகையின் போது
ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக நாம் தேவ சிங்காசனத்திற்கு உயர்த்தப்படும்போது வலு சர்ப்பமானது உன்னதத்திலிருந்து பூமிக்கு கீழே தள்ளப்படும். பிசாசானவன் தள்ளப்படுவான். வெளிப்படுத்தல் 12:9. நம்மை விழுங்கும்படி ஒவ்வொரு நாளும் அவன் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்த வலு சர்ப்பம் அன்று படுதோல்வி அடையும். நாமோ நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருப்போம். பூமிக்கு தள்ளப்படும் அந்த வலு சர்ப்பம் 7 வருட உபத்திரவ காலத்திற்கு பின் கிறிஸ்துவும் அவருடைய பரிசுத்தவான்களும் இந்த பூமியை அரசாளப் போகிற 1000 வருட அரசாட்சியின் காலம் முழுவதும் பாதாளத்திலே தள்ளி அடைக்கப்பட்டிருக்கும். அந்த 1000 வருஷங்களுக்கு பின்பு நடைபெறும் அந்த கோகு மாககு யுத்தத்திலே அது நித்திய தீர்ப்படைந்து என்றென்றுக்குமாக வாதிக்கப்படும்படி நித்திய அக்கினி கடலிலே அது தள்ளப்படும். ஏசாயா 27:1. மனிதனை குறித்த இந்த தேவ திட்டத்திற்கு விரோதமாக ஏதேனில் தந்திரமாக கிரியை செய்ய ஆரம்பித்து காலமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக அந்த சதிகளை புரிந்து கொண்டிருந்த வலு சர்ப்பத்தின் அந்த சரித்திரம் முடிவடையும். அடுத்தபடியாக சகாயம் பெறும்படி நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று ஏசாயா 41:10 எரேமியா 15:11 என்பவைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்கு தத்தங்கள். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகளின் மேல் நம்பிக்கை வைத்து இரதங்கள் அநேகமாயிருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாக இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ! எகிப்தியர் தெய்வம் அல்ல, மனுஷர் தானே. அவர்களுடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சந்தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார். அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் என்று ஏசாயா 31:1-3 நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சங்கீதம் 123:1-2 பார்க்கிறோம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது மெய்யே என்று சங்கீதம் 60:11, 146:3, எரேமியா 3:23 பார்க்கிறோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8. தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, உன் இக்கட்டு காலங்களிலே சகாயம் பெறும்படி நீ யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய்? மனுஷ பலனும் மாம்ச புயங்களும் ஒன்றுக்கும் உதவ மாட்டா, ஒன்றுக்குமே உதவாது. அவைகளின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் நிச்சயமாக வெட்கமடைவார்கள். சங்கீதம் 20:7. யோபு என்னும் தேவ மனிதனும் அவனுடைய பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் உற்றார் உறவினரும் சிநேகிதரும் அறிமுகமானவர்களும் திரளாய் இருந்ததால் அவன் என்ன செய்கிறான்? தனக்கிருந்த அந்த மனுஷ பலத்தின் மேலும் அவனுக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. ஒரு கடும் சோதனை கட்டத்தினூடாக கடந்து சென்றபோது அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மனைவி, அவனுடைய அருமையான உறவினர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? மரித்து போனார்கள். அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் அவருக்கு அந்நியராய் போனார்கள். அவனுடைய சகோதரர் அவனுக்கு தூரமாய் போயினர். அவனுடைய உற்றார் உறவினர் அவனை விட்டு விலகி போயினர். அவனுடைய சிநேகிதர்கள் அவனை மறந்து போயினர். அவனுடைய பிராண சிநேகிதர் எல்லாரும் அவனை வெறுத்து அவனுக்கு விரோதிகளாயினர். அப்போது அவன் தேவன் என் நம்பிக்கையை
ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார் என்று அங்கலாய்க்கிறார். யோபு 19:10. அந்த பாதையிலே அவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டான். யார் மீது? கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கை வைக்க கற்றுக்கொண்டான். அப்போதும் அவர் அவனுடைய சோதனை கட்டத்தை இரட்டிப்பான ஆசீர்வாதமாக முடிய பண்ணினார். அதன் பின்னரே அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவனுக்கு அறிமுகமானவர்கள் அனைவரும் அவனுக்கு வெகுமதிகளோடு அவனை தேடி வந்தனர். யோபு 42:10-11. மனுஷ சகாயம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118:7-9. சூழ்நிலைகளிலும் உன்னை மறவாதவரும் மாறாதவருமாயிருக்கிற கர்த்தரையே எல்லா சூழ்நிலைகளையும் நீ நோக்கி பார். நீரே எனக்கு சகாயர் என்ற அறிக்கையுடன் நீ உன்னை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்பாயாக. உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாகவே உனக்கு ஒத்தாசை வரும். அவர் உன் காலை தள்ளாட ஒட்டார். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர் என்று சங்கீதம் 10:14 தாவீது ராஜா பாடுகிறார். ஆவியில் எளிமை உள்ளவனாய் அவருக்கு நீ காத்திருப்பாயானால் நிச்சயமாகவே நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர் உனக்கு சகாயமும் மகிமை பொருந்திய பட்டயமுமாய் இருப்பார். உபாகமம் 33:29. ஆகையினால் அருமையான பிள்ளைகளே, சகாயம் தேடும்படி கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பாருங்கள். மனுஷ ஒத்தாசை விருதா. அடுத்தபடியாக ஆலோசனை பெறும்படி நாம் யாரும் மனிதரிடத்தில் செல்ல தேவையில்லை. ஆலோசனை பெறும்படி நாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எவ்வளவு அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். சங்கீதம் 139:17-18 என்பது தாவீதினுடைய ஒரு அறிக்கை. அதிலே உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என் கண்ணினால் உன்னை வழி நடத்துவேன். ஆண்டவர் அவருடைய கண்ணினாலே நம்மை வழி நடத்துவாராம். தேவன் தம்முடைய கண்களினால் நம்மை வழிநடத்த வேண்டுமானால் நம்முடைய கண்கள் அவருடைய கண்களையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய கண்கள் யாருடைய கண்களையும் பார்க்க அவசியமில்லை. ஆண்டவருடைய கண்களையே நாம் பார்ப்போம். அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகளில் ஆலோசனை பெறும்படி நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணுகிற முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று ஏசாயா 30:1-2 கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 29:14 அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது என்று சங்கீதம் 107:27 வாசிக்கிறோம். அவருடைய ஆலோசனைக்கு காத்திராதவர்கள் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள் என்று சங்கீதம் 106:13-14 சங்கீதம் 78:30-31 சொல்லுகிறது. இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குதா? பைத்தியமாயிருக்கிறது. எப்படி இருக்கிறது? பைத்தியமாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:19-20 நாம் சுய புத்தியையோ மனுஷ ஞானத்தையோ சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரின் ஆலோசனைக்கு செவி கொடுப்போமாயின் நம்முடைய வாழ்க்கை பயணம் இளைப்பாறுதல் உள்ளதாக இருக்கும். தன் ஜீவியத்தின் இறுதி வரை தேவ ஆலோசனைப்படி நம்மை நடக்க நம்மை நாமே முற்றிலும் அர்ப்பணித்து அவரையே நாம் நோக்கி பார்த்து இந்த உலகத்திலே நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி நடக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரமே முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று சங்கீதம் 73:24 பார்க்கிறோம். கடந்து போகும் பாதைகளெல்லாம் கர்த்தர் அவனுடைய வலது கரத்தை பிடித்து தாங்குவார். தேவனுடைய ஆலோசனையை தள்ளி
தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டார்கள் என்று லூக்கா 7:30 வாசிக்கிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய ஜீவியத்தின் சகல காரியங்களின் ஆலோசனை பெறும்படி மனிதரிடத்தில் போகாமல் நீ கர்த்தரையே நோக்கி பார்ப்பாயாக. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் யோசனையில் பெரியவர், செயலில் வல்லவர். ஏசாயா 28:29. ஆம், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இந்த உலகத்தையே படைத்தவர், நம்மை உருவாக்கினவர். அவரிடத்திலே நாம் ஆலோசனை கேட்போம். அடுத்தபடியாக பூரணமாக்கப்பட வேண்டும். நாம் பூரணமாக்கப்படும்படி, முற்றிலும் 100% பூரணமாகும்படி கர்த்தரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர், அதை முடிக்கிறவருமாகிய இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டே ஓடக்கடவோம். ஆம், பூரணராகுவதற்கென்று கடந்து போகும்படி நமக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தில், நம்முடைய ஜீவியத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபையை கண்டடைவோம். ஒரு ஓட்ட பந்தயத்திலே ஓடுகிறவன் பக்கத்திலோ அல்லது வேறு பக்கமோ அவன் பார்ப்பையானால் அவன் ஓட்டத்தை முடிக்க முடியாது வெற்றியுடன். அவனுடைய கண்கள் நேராக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போலவே நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஓட்டத்திலும் நம்முடைய கண்கள் அவர் மீதே பதிந்திருக்க வேண்டும். கிருபையை கண்டடைவோம். அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். 2 கொரிந்தியர் 3:18. பலத்தின் மேல் பலமடைந்து முடிவிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவோம். சங்கீதம் 84:7. இவ்வாறு நம்மிலே விசுவாசத்தை துவங்கினவர் அதில் நம்மை பூரணப்படுத்துவார். ஆகவே அவர் மேலேயே நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். நாம் நம்மை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய தோல்விகளும் நம்முடைய குறைவுகளும் நம்மை சோர்வுடைய பண்ணும். ஆனாலும் நம்மில் விசுவாசத்தை ஆரம்பித்த நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசுவையே நாம் நோக்கி பார்ப்போமாகில் அவருடைய முகத்தில் உள்ள நம்பிக்கையின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கும். நம்மிலுள்ள குறைகளை நாம் அறிவதை பார்க்கிலும் அவர் அதிகமாக நன்கு அறிவார். நம்முடைய நிலவரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம்மை பூரணப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் என்ற தம்முடைய அநாதி தீர்மானத்தில் அவர் ஒரே மனதாயிருக்கிறார். அவர் நமக்காக குறித்திருக்கிறதை அவர் நம்மில் நிறைவேற்றுவார். யோபு 23:13-14. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு எவைகளை முன்குறித்தாரோ அவைகளை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்போது முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். ஆகையினால் அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். ரோமர் 8:29-30. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையுண்டவராக தொங்கிக் கொண்டிருந்த போதே நம்மை தமது மாசற்ற மனவாட்டியாக பூரணமாக்கப்பட்ட சபையாக தமது விசுவாச கண்களினால் அவர் கண்டார். நம்மை மாசற்ற பூரண பரிசுத்தவான்களாக தமக்கு முன் நிறுத்தி கொள்ள முடியும் என்பதே குமாரனுடைய அந்த விசுவாசம். அதான் சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவ குமாரனுடைய விசுவாசம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். இதுவே தான் தாம் எதை கண்டாரோ அதை செயல்படுத்தும்படியாக அவர் இன்றும் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 12:2, ரோமர் 8:34. எனவே நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பூரணராக்கப்பட்டு புதிய எருசலேம் பரலோகத்தை சென்று அடைவது நிச்சயம் என்ற மகா பரிசுத்தம் நமக்குள் உண்டாகிறது. இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாம் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு இந்த விசுவாச பாதையிலே தைரியமாய் நாம் முன்னேறி செல்வோமாக. நம்மை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5:23-24. ஆகவே நம்மில் தமது நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்திவார் என்று எண்ணி
நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம். ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. யோபு 42:2 என்ற அறிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் அவருடைய கரங்களிலே முற்றிலுமாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்ற நிச்சயத்திருக்கிறேன் என்று 2 தீமோத்தேயு 1:12 அறிக்கையினுடன் நாம் அவர் மேல் விசுவாசம் வைத்திருப்போமாக. நாம் நம்முடைய அறிக்கையை அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. எபிரேயர் 10:23. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9:33, ரோமர் 10:11. அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய இரகசிய வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் தைரியமாக நாம் இருக்கும்படி நாம் அவரில் நிலைத்திருப்போமாக. 1 யோவான் 2:28. நம்மை பூர்ணப்படுத்த வல்லவராய் இருக்கிற அவர் மேலேயே நாம் நம்முடைய கண்களை பதித்திருப்போமாக. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவர் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல அவன் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். 1 யோவான் 3:3. நாம் நம்மை அவரோடு ஒப்பிட்டு பார்த்து சுத்திகரித்து கொள்வோமாக. அவரே பார்த்து அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தியிருக்கிறார் என்று எபிரேயர் 10:14 நாம் பார்க்கிறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, பூர்ணமாக்கப்படுவதற்காகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கல்வாரியில் பலியானார் என்பதை முற்றிலுமாய் விசுவாசிக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்வது, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தப்படுதல், கல்வாரியில் நம்முடைய கர்த்தரால் நிறைவேற்றப்பட்ட ஒரு கிரியையாக இருக்கிறது. அதை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை. ஆகையால் நாம் இந்த சத்தியத்தினால் நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவளாயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உள்ளவளாயிருப்போம். 1 பேதுரு 1:13. அவருடைய கிருபை வான பரியந்தமும் அவருடைய உண்மை மேக மண்டலங்கள் பரியமும் எட்டுகிறது. சங்கீதம் 36:5. நம்முடைய மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நாம் மேகங்கள் மேல் எடுத்து கொள்ளப்பட்டு என்றென்றும் அவரோடே கூட இருப்பதற்கு அவருடைய கிருபை நமக்கு உதவி செய்யும். நம் மேலுள்ள அவருடைய கிருபை மகா பெரியது, அவருடைய உண்மை பெரியது. சங்கீதம் 117:2, புலம்பல் 3:23. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எல்லாவற்றிற்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு வினாடியும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் கிறிஸ்துவின் நாளிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ ரட்சிப்பின் பாதையிலே சீராக முன்னேறி செல்லும்படியாக, உன் யுத்தங்களிலே ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறும்படியாக, உன்னுடைய அனுதின ஜீவியத்திற்காக ஆலோசனையும் வழிநடத்தியும் பெற்றுக்கொள்ளும்படியாக, பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்லும்படியாக கர்த்தராகிய இயேசுவையே நீ நோக்கி பார்ப்பாயாக. அவருடைய வார்த்தையை நீ நோக்கி பார்ப்பாயாக. உன் வாழ்க்கை பயணத்தில் மகிமையாய் நீ வெற்றி சிறப்பாய். முடிவிலே மகிமையின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வாய். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை அனித்தியம். நித்தியத்திலே என்றோடும் அவரோடு வாழ வேண்டுமானால் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் பூரணமுள்ளவர்களாக ஆகும்படி எல்லா சூழ்நிலைகளும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையே நோக்கி பார்த்து நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாம் நடப்போமாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நோக்கி பாருங்கள் என்று சொன்னீரப்பா. நாங்கள் உம்மை மாத்திரம்தான் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர்,
எங்களை மண்ணினாலே உருவாக்கி உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு கொடுத்தவர். எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு வந்து ஆண்டவரே, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக உம்முடைய ஜீவனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களை வழிநடத்துகிறீர் ராஜா. ஆகையினால் ஒரு வினாடி கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்காமல் இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழ முடியாதப்பா. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஒவ்வொரு வினாடியும் உம்மிடத்திலிருந்தே எங்களுடைய வாழ்க்கை பயணத்துக்குரிய எல்லா ஆலோசனைகளையும் எல்லா தயவையும் எல்லா சகாயத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழி நடத்தும். அப்பொழுதுதான் ஆண்டவரே நாங்கள் நித்தியத்திலே உம்மோடு வாழ முடியும். இல்லாவிட்டால் பரிதாபம் ராஜா. ஆகையினால் என்றென்றும் நித்திய வாழ்க்கையை நாங்கள் அடைய வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அவ்விதமாக வாழும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் உண்மை மாத்திரம் பார்க்கிறோம் அப்பா, உண்மை மாத்திரம் பார்க்கிறோம். நீர் எப்பொழுது மத்திய ஆகாயத்தில் வருவீர். உம்மோடு கூட நாங்கள் புறப்பட்டு நித்தியத்திலே உம்மோடு என்றென்றும் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தந்தையே. ஆமென். ஹல்லேலூயா. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் பிரிசில்லா மனோகரன், வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட், அதிசயம் டிவி, நம்பர் 64/2, சியாலம் 2nd Street, வில்லிவாக்கம், சென்னை 600049. ஃபோன் 7358586648.